ஆஸ்கார் ரேஸ்கா நமஸ்கார் நெட்டி ஃபார் யூ. சிஎஸ்கே வெர்சஸ் ஹைதராபாத். சிஎஸ்கே மேட்சை ஜெயிச்சிருச்சு. அந்த ஜெயிச்ச சட்டம் எனக்கு இங்கே வரைக்கும் கேட்குது. சரி, மேட்ச் பார்த்துட்டு மக்கள்லாம் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருந்து கேட்டு தெரிஞ்சுனா நான் வந்திருக்கேன். வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன மேட்ச் எப்படின்னா இருந்துச்சு? மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நல்லபடியாக போச்சு மேட்ச். இன்னும் ஒன்று ஒருத்தனா டோனி வந்து ஆடல, அதுக்குள்ளேயே மேட்ச் முடிஞ்சிச்சு. வாட்சன் சூப்பராக ஆடினாரு. அண்டர் அடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் தான், வேற ஒன்றும் கிடையாது. மேட்ச் சூப்பராக இருந்தது. எப்பவுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் செம்ம கெத்து. செம்ம மேட்ச் ப்ரோ, நைஸ் பிளே, சூப்பர் மேட்ச் தான். ஆனால் just 1 over difference, அவ்வளோதான். சந்தீப் சர்மா 1 over 21 runs, that's it, that is the difference. இந்த 7வது ஓவர் 22 ரன் தான் டோட்டல் மேட்சே சேஞ்ச் ஆயிடுச்சு. இன்னொரு 20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சான்னா கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச் மேபி இந்த எஸ்ஆர்ஹெச் இன்னிங்ஸ்ல மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் ரன் ரேட் ஸ்லோவா போச்சு, அதுதான். ரிமைனிங் ஆல் சேம் டு சேம். வாட்சன் எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஆனால் தோனி வரல, அதுதான் எங்களுக்கு. ஆமாம், கரெக்ட், என் வார்த்தை வரல என்கிட்ட. ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிப்பீங்களா? கன்ஃபார்ம் பிளே ஆஃப்ஸ். சென்னை எஸ்ஆர்ஹெச் தான் ஃபைனல்ஸ். ஹைதராபாத்ல எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கணும். நல்லா இருந்துச்சு. செம்ம மேட்ச்ண்ணா. வாட்சன் 100 அடிச்சுருந்தா இன்னும் கலக்கலாக இருக்கு. தோனி வந்து அப்பயே முடிஞ்சிருக்கணும், பரவாயில்ல. ஆனால் ஜெயிச்சிட்டாண்ணா. 16 பாயிண்ட்ண்ணா, கொஞ்சம் பாயிண்ட் எடுத்தால் குவாலிஃபைட்ண்ணா. சென்னை சூப்பர் கிங்ஸ் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ்ண்ணா, அது யாரும் மாற்ற முடியாதுண்ணா. தலை இறங்கிருந்தா சும்மா அப்படியே கிளம்பி அப்படியே கலகலன்னு இருந்திருக்கும், அது இருந்திருக்கும். என்ன லாஸ்ட் ஒரு வின்னிங் 6 அடிச்சிருக்கலாம், கடைசி வரையும் சிங்கிளா தட்டி மனசை வருத்தப்பட வச்சுட்டாங்க. தோனி இறங்காதனால எனக்கு 66 ரூபா நஷ்டங்க ட்ரீம் 11ல. ஐயோ எவ்வளவு பேர் தோனி இறங்காத கஷ்டமா இருக்கு. தோனி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு மேட்ச். சூப்பரா இல்ல, சென்னை தான் மாசு. ஓகேவா? சூப்பர் ஜி, எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆனால் நம்ம தலை வரல, நம்ம தலை தான் நம்மளுக்கு மெயின். நம்ம தலை வரல, அதே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் தலை வராம வின் பண்ணிட்டோமே, அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. சூப்பர். ஆமா, தலை வராம இருந்தாலும் நம்ம தலைக்காக தான் வந்தது. ஒரு 2000-3000 செலவு பண்றது எதுக்கு? தலையை பாவனம் தான். சிஎஸ்கே வின்னோட நம்மளுக்கு தலை தான் முக்கியம், அதை பாவனம் தான் வந்துக்கிறோம். இருந்தாலும் நம்ம தலையை பார்க்க முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மற்றபடி சிஎஸ்கே வின்னு, அது ஒரு சந்தோஷமா இருக்கு. மிஸ் யூ தோனி. சூப்பர்ண்ணா. ஆனால் லாஸ்ட்ல கொஞ்சம் லைட்டா சொதப்பிட்டாங்க, ரொம்ப ஸ்லோவா போச்சு. சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ஸோட சூப்பராக இருந்தது. நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். நானும் பாப்பாவும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். டோனி வரவே இல்லை, ஷேன் வாட்சனே என்ஜாய் பண்ணாங்க. பார்த்தீங்களா? தோனி வரலையா? அவர் பார்க்க தான் வந்தீங்களா? சிஎஸ்கே வின் ஆகும் சொல்லுங்க. Great, it was good, wonderful, thank you. சூப்பராக இருந்துச்சு. வேற லெவல் ப்ரோ, மாஸ் பண்ணிட்டாங்க. வாட்சன் பேக் டு ஃபார்ம், மாஸ் வின்னு. நல்லா இருந்துச்சு. சூப்பர். as usual சென்னை win. மேட்ச் சமத்தல. வாட்சன் செஞ்சுரி மிஸ் ஆயிடுச்சு 4 ரன்ல. வாட்சனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வாட்சன் ஃபார்முக்கு வந்திருக்காப்ல. ஃபைனல் வரைக்கும் இருந்தால் நல்லா இருக்கும். இது தலை வராது, எனக்கே காண்டதா இருக்கு. என்ன பண்ண, தலை எப்போதுமே லோ ஸ்கோரிங் கேம்ல தான் இறங்குறாப்ல. அதுவும் இல்லாமல் எப்படி மேட்ச் தோக்குற நிலமையில இருக்கும், நமக்கு அந்த டைம்ல தான் வந்து வின் பண்ணி கொடுக்குறாப்ல. மற்ற டைம்ல வின் பண்ண முடிங்கிற மேட்ச்ல கண்டிப்பா வர மாட்டாப்ல. எல்லாரும் இறக்கி விட்டு வின் பண்ண வைக்கிறாப்ல. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் காண்டி ஏத்திட்டாங்க, டெஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடி. வாட்சன் ட்ரிபிள்ஸையும் 2 ஓவருக்கு 2 ரன் இருந்துச்சு. அடுத்து 10 ஓவருக்கு 28 ரன் அடிச்சிட்டாங்க. செம்ம அடி வாட்சன், மரண மாஸ். என்ன வாட்சனுக்கு கேட்ச் ட்ராப் பண்ணது இன்னும் பெனிஃபிட். பிரிஸ்டோ சூப்பர் மேட்ச். ஆனால் வந்து லாஸ்ட் வரைக்கும் எடுத்துன்னு வராங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்போ கலந்த மேட்ச் எல்லாமே லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துருவாங்க. ஈஸியாக மேட்ச். முரளி விஜய்க்கு ஏன் இது கொடுக்க மாட்டாங்கன்றது தெரில. அம்பத்தி ராஜு தூக்கிட்டு நம்ம முரளி விஜய்க்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா சென்னை கிரவுண்டு, அவர் சென்னை பிளேயரு, கொடுத்துருக்கலாம். அது ஏன் தோனி பண்ணலன்னு தெரில. அதே மாதிரி வந்து 30 பால் 40 ரன் இருக்கும்போது வந்து தோனி இறங்காமல் நம்ம கேதார் ஜாதவ் இறக்கி விட்டா போல. அவர் சிங்கிள் ஆடுற பிளேயரு. தோனியோ இல்லை பிராவோ வந்து அச்சிருந்தா வச்சிருக்கலாம், இல்லை ஜடேஜாவை வச்சிருக்கலாம். அது கொஞ்சம் பார்க்கணும். கேதார் ஜாதவ் எதுக்கு பதிலாக தோனி தான் இறக்கி விட்டுருக்கணும். எப்பயும் மேட்ச் முடிஞ்சிருக்கும். அந்த 20 ஓவர் வரைக்கும் கொண்டு போகணும். அதுக்காக தான் அது மாதிரி பண்ணிட்டு வராங்க. இதான் மெயின். ஏன்னா அது ரன் ரேட்டில் அடிப்படை. 20 ஓவர் வரைக்கும் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா ரன் ரேட்டில் உங்களுக்கு பிரச்சனை வரும் இல்லைங்களா? அதே மாதிரி ஓவர் இருக்கும்போது நம்ம பிளே ஆஃபில் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்ல ரன் ரேட் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க, ஈக்குவல் பாயிண்ட்ஸில். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். கொஞ்சம் முன்னாடி 15 ஓவரில் வின் பண்ணினா ரன் ரேட் கொஞ்சம் அதிகமாகும். சூப்பர்ண்ணா, நல்லா இருந்தது அங்கிள். ஆனால் நாங்கள் தோனி வருவான்னு நினச்சோம், தோனி அப்போ கூட வரல. கடைசியில் பிராவோ அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு கடைசி மினிட்ல மனிஷ் பாண்டே கேட்ச் பிடிப்பாருன்னு நினச்சோம், அதையும் விட்டாரு. ஆமாம், 3 ஓவருக்கு 3 ரன் அப்படிலாம் இருந்தது. அப்புறம் ரெய்னாவும் வாட்சனும் அடிச்சாங்க. வந்து 6 ஓவர்ஸ்க்கு 49 ரன்ஸ் தான். அப்படியே நாங்கள் ஜெயிச்சிட்டோம். போயிடுவோம். ஆனால் சென்னையில் நடக்கல ஃபைனல்ஸ், அதனால தான். ஆயிடு போகுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
மேட்ச் வேற லெவல் சூப்பர் சூப்பர் சிஎஸ்கே செம்ம மேட்ச் சூப்பரா இருந்துச்சு செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சு செம்ம மேட்ச் ஜி சத்தியமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சத்தியமா எழுந்து பார்க்க முடியாது அந்த வேற லெவல் மேட்ச் வாட்சன் வேற லெவல் செம்மையா இருந்துச்சு மேட்ச் நல்லா இருந்துச்சு வாட்சன் செம்மையா பண்ணாரு என்ன ஒரு ஃபீல் டோனி இறங்கல அதே ஃபீலிங் தோனி தான் இறங்கல கடைசி வரைக்கும் தல சூப்பர் சிஎஸ்கே சூப்பர் வாட்சன் மாஸ் சூப்பரா இருந்தது வாட்சன் மாஸ் வாட்சன் நல்லா சூப்பர் அதான் பைசா வசூல் தரம் தரமான சம்பவம் தல மாஸ் தலைவர் இறங்கவே இல்லையாப்பா. நமக்கு தான் கப்பு நமக்கு ஒரே ஷாட்டோ நம்ம மேட்ச் ப்ரோ சிஎஸ்கே வேற லெவல் அமேசிங் ஒரே வருத்தம் டோனி கடைசி வரைக்கும் இறங்கல வாட்சன் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் செம மேட்ச் ஆனா வாட்சன் 100 அடிக்கல அதுதான் பெரிய வாட்சன் 100 அடிக்கல ஆனா மேட்ச் செம த்ரில்லிங்கா இருந்துச்சு செம்ம மேட்ச் செம்ம சூப்பர் சான்ஸே இல்ல வாட்சன் வேற லெவல் ஜி மேட்ச் வேற லெவல் நான் தோனி தான் கடைசி வரைக்கும் சென்னை சிஎஸ்கே சூப்பரா இருந்தது நைஸ் மேட்ச் சூப்பர் மேட்ச் வாட்சன் he rocked the match செமையா இருந்துச்சு